அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயங்கள் 5 மற்றும் 6. அத்தியாயம் 5. சிரிப்பும் சிந்தனையும். பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மனிடம் ஓடோடி சென்று சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கும் வழிப்போக்கன் குதிரையை திருடிக் கொண்டு ஓடிச் சென்றவன் இங்கேதான் இருக்கிறான் என்று சொல்ல முற்பட்ட மீன்விழியால் அவர் அருகே சென்றவுடன் சற்றே நிதானித்தாள். அபராஜிதன் சிற்பியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் புதிய உற்சாகம் மிளர்ந்தது. தங்களுடைய மாணவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறார்கள் என்றார் அபராஜிதன். சிற்பியின் முகத்தில் பாராட்டு உரையால் ஏற்பட்ட பெருமை பொங்கி நின்றது. சிற்பிகளுக்கு போதுமான உணவு வகைகள் இங்கே கிடைக்கின்றனவா என கேட்டார். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? குடும்பங்கள் கவலைப்படாமல் வாழ்கின்றனவா என்றும் கேட்டார் மன்னர். சிற்பிக்கு அரசரிடம் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தன. அவர் பேச முற்படுவதற்குள் அபராஜிதனே பேசினார். சிவநாதரே, போர் வீரர்களுடைய நலன்களை விட பல மடங்கு சிற்பிகளின் நலன்தான் எப்போதுமே எனது நினைவில் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பொற்காலம் உதயமாக வேண்டும். பல்லவ நாடெங்கும் கோயில்கள் கட்டப்பட வேண்டும். கோயிலில் சிற்ப கலைஞர்களின் திறமை ஒளி வீச வேண்டும். அதுவே என் லட்சியம், அதுவே என் கனவு என்றார். சிற்பி உணர்ச்சி வயப்பட்டார். தங்கள் லட்சியமே என் கனவு. என் மாணவர்கள் கலைக்காகவே வாழ்கிறார்கள். புதிய புதிய இளைஞர்கள் சிற்பம் பயில வருகிறார்கள். பல பல ஊர்களிலிருந்து வருகிறார்கள். புதிய விழிப்பு ஏற்பட்டு வருகிறது. சிற்ப கோயில்கள் அமைப்பதற்கு ஏற்ற பாறைகளும் கிடைத்து விட்டன என்று அவரும் பேசிக்கொண்டே போனார். அபராஜிதன் குறுக்கிட்டார். சிற்பி அவர்களே, பாறைகளை எப்படி பிளக்கப் போகிறீர்கள்? அவற்றை எப்படி கொண்டு வரப் போகிறீர்கள்? உதவிக்கு வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்களேன் என்றார். அதற்கு சிற்பி ஏதோ கூற முற்பட்டார். சொல்லுங்கள் சிற்பியாரே. நான் கேள்விப்படுவது உண்மையா? மறுபடியும் போர் ஒன்று வரப்போகிறதாமே? இதை கேட்ட அபராஜிதன் உடனே ஏதும் பேசவில்லை. பிறகு மெல்லிய குரலில், போரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் யுத்தத்தை விரும்புபவன் அல்லன். மற்ற நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த நாடுகளை நம் நாட்டுடன் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கில்லை. ஆனால் நமது பூமியை கவர வருபவர்களை தடுக்க வேண்டாமா? அதற்கு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். சிவநாதன் அதற்கு பிறகு ஏதும் பேசவில்லை. மீன்வெளியால் செவியில் இந்த உரையாடல் விழவில்லை. அரசரும் தந்தையும் ஏதோ முக்கிய உரையாடலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று எண்ணி மீண்டும் திரும்பினாள். ஆனால் சக்கரவர்த்தியிடம் சோழ நாட்டவன் இதோ இங்கேயே இருக்கிறான் என்பதை உடனே சொல்ல வேண்டாம் என்று எண்ணினாள். அவனை சந்தித்து பேச வேண்டும் என்ற அவா அவளது உள்ளத்தில் எழுந்தது. அந்த எண்ணம் திடீரென அவளிடம் பிறந்தது என்று சொல்ல முடியாது. முதல் நாள் பார்த்த உடனேயே தோன்றிவிட்டது. ஆதித்தன் இருக்கும் இடம் நோக்கி அவள் விரைந்து வந்தாள். ஆனால் அங்கே ஆதித்தனை காணவில்லை. மீன்விழியால் திடுக்கிட்டாள். இப்போதுதானே பார்த்தோம், இங்கேதானே இருந்தார் என்று எண்ணியவாறு பரபரப்புடன் இங்கும் அங்குமாக நோக்கினாள். மீன்விழி, என்னம்மா தேடுகிறாய் என்று சற்று வயதான சிற்பி ஒருவர் கேட்டார். அவள் என்னவென்று சொல்வாள்? தான் பார்த்தது உண்மையில் அவர்தானா? அவரேதான். அந்த கண்களை மறக்க முடியவில்லையே. மற்றும் ஓர் இளம் சிற்பி அப்பொழுது அங்கு வந்தான். மீன்விழியாளுடன் பேசுவதற்கு அவனுக்கு நெடுநாட்களாக ஆசை. யாரை தேடுகிறீர்கள் என்று அவனும் கேட்டான். அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தாள். சற்றே எரிச்சல் ஏற்பட்டது அவளுக்கு. நான் தேடுபவரை உன்னால் கண்டுபிடித்து தர முடியுமா என்று கேட்கும்போது அவளுடைய குரலில் சற்று கடுமை இருந்ததை அவன் கவனித்தான். அத்துடன் அவள் ஏக வசனத்தில் அழைக்கிறாள். யாராவது காணாமல் போய்விட்டார்களா என்று மெல்ல கேட்டான். இங்கு ஒரு சிற்பி இருந்தாரே, சிறிது நேரத்திற்கு முன்பு வரை இருந்தார். அவர் எங்கே என்று கேட்டாள் அவள்.
சிற்பியா? என்ன வயது இருக்கும் என்று கேட்டான் இளஞ்சிற்பி. வயதா? உன் பாட்டன் வயது இருக்கும் என்று கடிந்து கொண்ட மின்வெளியை பார்த்து, ஓ, என் பாட்டனாரா? இதோ அழைத்து வருகிறேன் என்று கூறி அவன் சென்றான். மீன்விழி மீண்டும் தேடினாள். யாரை கேட்பாள்? அவள் ஆதித்தனை பார்த்த இடமோ மற்றவர் படி செய்யும் இடத்திலிருந்து சற்றே தள்ளி இருந்தது. அவர் எங்கே சென்றிருப்பார்? நான் பார்த்து விட்டது அவருக்கு தெரிந்திருக்குமோ? ஏன் இப்படி ஓடி ஒளிய வேண்டும்? அவர் மிகவும் தைரியமுடையவராக இருக்க வேண்டும். இல்லாவிடில் குதிரைகளை அபகரித்து வந்ததுடன் விடேல் விடுக சின்னத்தையும் மிக துணிவுடன் தலைப்பாகையில் அணிந்திருக்கிறாரே. ஒருவேளை பல்லவ சக்கரவர்த்திக்கு மிகவும் அறிமுகமானவராக இருக்கலாம். சக்கரவர்த்தியிடம் சோழ நாட்டவரை குறித்து தெரிவிக்க சென்ற நாம் ஏன் அவரிடம் ஒன்றுமே கூறாமல் திரும்பிவிட்டோம்? அது ஏன்? அவளுக்கே காரணம் புரியவில்லை. மீன்விழி திகைத்தவாறு இங்கும் அங்கும் பார்த்தவாறே நின்றபோது ஆதித்தன் அடர்ந்த புதரும் பாறையும் நிறைந்த இடத்தில் மறைந்து அமர்ந்து கொண்டிருந்தான். பசி அவனிடம் அப்போது பெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அமைதியாக சிந்திக்க அவனுக்கு சிறிது ஓய்விருந்தது என்று கூறலாம். சத்திரத்திலிருந்து குதிரையை அபகரித்துக் கொண்டு விரைந்ததும் குன்றின் உச்சிக்கு சென்று இறங்கியவுடன் குதிரைகள் காணாமல் போனதும் ஒற்றையடி பாதை வழியே சென்றபோது அருவிக்கரையில் நீராடும் அழகையை கண்டதும் விக்கியண்ணன் மடுவில் குதித்ததும் ஏதோ கனவு போல தோன்றின. தஞ்சையில் இருந்தும் புறப்பட்டு வந்து பல்லவ நாட்டில் இவ்வாறு ஒருவரும் மரியாதை உழவுவது அவசியம்தானா என்றும் எண்ணினான். பல்லவ நாட்டின் முன்னேற்றத்தையும் அங்கு நடப்பனவற்றையும் தஞ்சையில் இருந்தவாறே அறிந்திருக்க முடியாதா என்று கூட அவனுக்கு தோன்றியது. சோழ நாட்டு ஒற்றற்படை பலத்துடன் அமையாதது ஒரு காரணமாக இருந்தாலும் தானே நேரே காணும் அனுபவங்கள் அவனுக்கு வீர சாகசங்களாக தோன்றின. அவன் சற்று முன்பு நிகழ்ந்ததை எண்ணி சிரித்தும் கொண்டான். திருப்பி மகள் தன்னை கண்டவுடன் ஓடோடி சென்று அபராஜிதனிடம் கூறியிருப்பாள். மீண்டும் ஆதித்தன் மெல்ல சிரித்து கொண்டான். அபராஜிதன் அங்கு வருவான் என்று ஆதித்தன் எதிர்பார்க்கவில்லை. இது போல அங்கிருந்து ஓடி வந்து ஒளிந்து கொள்ளாமல் அவனை நேருக்கு நேர் சந்தித்திருந்தால் வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும். அபராஜிதன் ஒரு கணம் என்னை அடையாளம் புரிந்து கொண்டிருந்தால்? இதையெல்லாம் எண்ணும் போது ஆதித்தனால் சிரித்து கொண்டிருக்க முடியவில்லை. சோழ நாட்டு இளவரசர் இப்படி மறைந்து மறைந்து பல்லவ நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய காரணம் என்ன என்ற கேள்வி அபராஜிதனுக்கு தோன்றும். விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. எண்ணியவாறே ஆதித்தன் பெருமூச்சு விட்டான். அருவிக்கரையில் நடந்த சம்பவங்களை அவனால் மறக்க முடியவில்லை. அருவிக்கரை மடுவில் விக்கியண்ணன் குதித்து நீந்தி அழகிய மங்கை நீராடும் இடம் வரை செல்வதை ஆதித்தன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மறுக்கணம் அவன் நிற்கும் இடத்தின் அருகிலே சலசலப்பு ஏற்பட்டதால் திரும்பி பார்த்தான். வீரர்கள் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்தனர். ஒரு கணம் ஆதித்தன் அவர்களை நோக்கினான். 4 பக்கமும் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தனர். யார் நீ என்று வீரர்களுள் ஒருவன் அதிகாரத்துடன் கேட்டான். சோழ நாட்டின் வீர ரத்தம் பாயும் ஆதித்தனால் மரியாதை குறைவான அந்த வார்த்தையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் யார் என்று கோபமாக கேட்டான். அருவிக்கரையிலே யாரும் வரக்கூடாத இடத்தில் உனக்கு என்ன வேலை என்றான் வீரன். உங்களுக்கு என்ன வேலையோ அதே வேலைதான் எனக்கும் என்று கூறிய ஆதித்தன் தன் வாளை உருவினான். முதலில் சொல்லுங்கள், நீங்கள் யார்? உங்களை நான் பார்த்ததே இல்லையே என்று சீறினான். நாங்கள் மலைச்சாரல் மாளிகையில் தங்கியிருக்கும் இளவரசியின் படை வீரர்கள் என்றனர் அந்த வீரர்கள். பல்லவ வீரர்கள் அல்லவா, அதனால் தான் என்னிடம் மரியாதையாக பேச தெரியவில்லை என்று ஆதித்தன் கூறினான். பல்லவ வீரர்கள்தாம், காடவரையர்கள் பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள்தாம் என்றனர் அழுத்தம் திருத்தமாக வீரர்கள். ஆதித்தன் தன் தலைப்பாகையை சுட்டிக்காட்டி, தலைப்பாகையை பார்த்தீர்களா என்று கேட்டான். பார்த்தோம் பார்த்தோம், புழுதி படிந்து அழுக்காக இருக்கிறது என்று ஒருவன் கூறிய போது மற்ற வீரர்கள் நகைத்தனர். ஆதித்தன் வாள் அவனது நெஞ்சுக்கு நேரே நீண்டது. நாளைக்கு நீங்களே சுத்தப்படுத்தி வெளுத்து தரலாம். தலைப்பாகையில் உள்ள அடையாளத்தை பார்த்தீர்களா என்று மிகவும் கோபமாக கேட்டான் ஆதித்தன். அதை பார்த்த பிறகுதான் உங்கள் மீது சந்தேகமே வந்தது
அதனால் தான் கேட்டேன் என்றான் ஒரு வீரன். என்ன சந்தேகம்? மறைவாக வைத்திருக்க வேண்டிய விடையல் விடுகு சின்னத்தை இப்படி பகிரங்கமாக அணிந்திருக்கிறீர்களே. வீரன் இப்படி கூறியவுடன் திடுக்கிட்டு தலைப்பாகையை தொட்டு பார்த்த ஆதித்தனை நோக்கி வீரர்களின் வாள்கள் நெருங்கின. ஒரு நொடியில் ஆதித்தன் வாளை சுழற்றினான். சப்தத்துடன் வீரர்களின் வாளுடன் வேகமாக மோதியதால் ஏற்பட்ட ஒளி அந்த மலைப்பகுதியில் எதிரொலித்தது. சில நொடிகள் தாம். ஒரு வீரனின் கையில் பலத்த காயம். ஒருவன் கீழே விழுந்தான். ஒருவன் உயிர் தப்பினோம் பிழைத்தோம் என மடுவிலே குதித்தான். ஒருவனோ கையெடுத்து கும்பிட்டு ஆதித்தனிடம் உயிருக்கு மன்றாடினான். பிழைத்து போ, போகும்போது மலைச்சாரல் மாளிகைக்கு வழியை சொல்லிவிட்டு ஓடு என்றான் கம்பீரமாக. மலைச்சாரல் மாளிகை அருவியின் மறுபக்கம் இருக்கிறது. சுற்றி கொண்டு போக வேண்டும். இதோ இந்த ஒற்றையடி பாதை வழியாகவே செல்லுங்கள் என்று வழியை காட்டினான் அவனுக்கு. மலைச்சாரல் மாளிகைக்கு சென்றால் அங்கு எப்படியும் விக்கி அண்ணனை சந்தித்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஒற்றையடி பாதை வழியாக சென்ற ஆதித்தன் சிறிது தொலைவு சென்றவுடன் சிற்பிகளை சந்தித்தான். பாறைகளை வெட்டியும் தட்டியும் பார்த்து கொண்டிருந்த அவர்களில் ஒருவன் ஆதித்தனை பார்த்து பல்லவ நாட்டவன் என்று எண்ணி பாறை வெட்டும் கருவிகளை மூட்டையாக கட்டச் சொன்னான். சற்று முன்பு வந்திருந்தால் வயிறார உண்டிருக்கலாம். சிற்பிகளும் மற்ற பணியாளர்களும் உணவருந்திய அடையாளம் அங்கே தெரிந்தது. சிற்பிகள் அனைவரும் புறப்பட்டனர். மலைச்சாரல் மாளிகைக்கு செல்ல முடியாமல் ஆதித்தன் தோள்களில் ஒரு மூட்டையும் ஏற்றப்பட்டது. சிற்பிகளோடு சிற்பிகளாக பணியாளன் போல சுமந்து சிற்பக்கூடம் வந்து அடைந்தான். அங்கேயோ மற்றொரு ஆபத்து சில கணங்களிலே வந்து சேர்ந்தது. அபராஜிதன் சிற்பக்கூடத்திற்கு வந்திருப்பதை ஆதித்தன் கண்டான். சிற்பி மகள் தன்னை கண்டு விட்டதையும் இனி அங்கே இருப்பது சரியில்லை என்பதையும் உணர்ந்து ஓடோடி வந்து இப்படி பாறையின் மறைவிலே உட்கார்ந்து கொண்டான். நடந்த சம்பவங்களை எண்ணினால் சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? பசியும் களைப்பும் அவனை சூழ்ந்தன. மெல்லிய காற்றும் பறவைகளின் கீதமும் அவனது விழிகளை சுழலச் செய்தன. விழிகளை மூடினான். துயில் அவனை ஆட்கொண்டது. எவ்வளவு நேரம் அவன் தூங்கி இருப்பானோ தெரியாது. யாரோ அவனது எதிரே வந்து நிற்பது போல தோன்றவே திடுக்கிட்டு விழித்து கொண்டான். மீன் விழியால் அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 6. மலைச்சாரல் மாளிகை. அருவி பாயும் மடுவில் குதித்த விக்கியண்ணன் எதிர்நீச்சல் போட்டவாறு அழகிய நங்கை நீராடும் இடம் நோக்கி சென்றான். கதிரொலியில் மீன் ஒன்று துள்ளி பாய்வது போல அவள் நீந்தினாள். நீரிலே அமிழ்ந்தாள். கடலிட எழும் மதி போல முகம் மட்டும் காட்டி வெளியே வந்தாள். அந்த மின்னல் கொடியாலை நோக்கியவாறு விக்கியண்ணன் நீந்தி அவள் நீராடும் இடத்தை அடைவதற்குள் அந்த எழில் நங்கையை காணவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று தொலைவிலே உயர்ந்திருந்த கரை மீது நின்றிருந்த ஆதித்தனை சில வீரர்கள் சூழ்ந்திருப்பதையும் ஆதித்தன் வாள் எடுத்து சுழற்றுவதையும் மடுவில் இருந்தே நோக்கினான் விக்கியண்ணன். ஆதித்தனுக்கு ஆபத்து என்பதை ஒரு கணத்திலே உணர்ந்த அவன் மீண்டும் திரும்பிச் சென்று ஆதித்தனுக்கு உதவலாமா என்று எண்ணினான். ஆனால் ஆதித்தன் நின்ற இடமோ பெரும் பாறை. அதன் மீது ஏறுவதற்கு சரியான வழி இல்லை. என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த போதே ஆதித்தன் தன்னை எதிர்த்த வீரர்களை முறியடித்து அவர்களை பின்தொடர்ந்தவாறு ஓடுவதையும் கண்டான். சரி, இந்த பக்கம் திரும்பி அந்த அழகிய நங்கையாவது காண்போம் என்றால் அந்த மின்னல் கொடியாலோ கணத்திலே மறைந்து விட்டாள். மடுக்கரையில் நீந்திக் கொண்டிருப்பதில் பயனில்லை என்று விக்கியண்ணன் கரை ஏறினான். அருவி நீரில் நீந்தியதால் உடலில் புதிய தெம்பு ஏற்பட்டிருந்தது. என்றாலும் ஆடை முழுவதும் நனைந்து விட்டதால் லேசாக மேனி சிலிர்த்தது. இரு கைகளை கொண்டு மெய்யதை பொத்தி சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கோதண்டராமா என்று குரல் கொடுத்தான். அந்த மலைச்சாரலோ ராமா ராமா என்று எதிரொலித்தது. திடீரென ஏற்பட்ட ஒளியால் புதரருகே இருந்த முயல் ஒன்று பரபரப்புடன் ஓடியது. இனிய குரல் கொடுத்து கொண்டிருந்த நாகன வாய்ப்புள் ஒன்று மௌனமாகியது. எங்கிருந்தோ மான் ஒன்று துள்ளி ஓடியது. அடர்ந்த அந்த கானகத்தின் அழகை ரசிக்கும் நிலையில் விக்கியண்ணன் இல்லை. ஈர ஆடையை உலர வைக்க வேண்டும். பிறகு அந்த அழகிய நங்கையை தேட வேண்டும். மிகவும் அவசரப்பட்டு அருவியில் குதித்து விட்டோமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சிறிது நேரம் வரை நீந்திக் கொண்டிருந்த அவள் எங்கே சென்றிருப்பாள்?
தண்ணீருக்குள் நிச்சயம் நீண்ட நேரம் மூச்சை பிடித்துக் கொண்டு இருக்க முடியாது. வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அதற்குள் ஆதித்தனும் திரும்பி வந்து விடலாம் என்று எண்ணியவனாக அந்த அருவிக்கரையிலேயே நின்று கொண்டிருந்தான். திடீரென ஓர் ஆடை அவன் முதுகின் மீது வந்து வீழ்ந்தது. புத்தம் புதிய துணி. விக்கியண்ணன் உடனே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அந்த துணியை கையிலே ஏந்தி திருப்பி திருப்பி பார்த்தான். மரத்தை அண்ணாந்து நோக்கினான். அந்த வஸ்திரம் வானத்திலிருந்து விழவில்லை. உடலை துவட்டிக் கொள்ளுங்கள், ஈர உடையுடன் எவ்வளவு நேரம்தான் நிற்பீர்கள் என்று ஒரு குரல் கேட்டது. குயில் பேசியதா அல்லது வீணையின் சப்த ஸ்வரங்களும் சிலிர்த்து ஒலிக்கின்றனவா? குரல் வந்த திசையை விக்கியண்ணன் பார்த்தான். பிறகு அந்த புத்தாடையை மெல்ல பிரித்து மேனியிலே முத்து முத்தாக இருக்கும் நீரை துடைத்துக் கொண்டான். எங்கோ வந்தோம், ஏனோ அருவியில் குதித்தோம், யாரோ கொடுத்த புத்தாடையை பயன்படுத்துகிறோம். காலையில் இருந்தே விசித்திரமான அனுபவமாக இருக்கிறதே என்று நினைத்தான். தலையில் ஈரத்தை தங்க வைக்க கூடாது. இடுப்பு துணியை பிழிந்து கொண்டு இந்த உடையையும் முடித்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் குரல் கேட்டது. குரலின் மதுரத்தை ரசிப்பதா அல்லது அந்த குரலுக்கு உடையவளின் உதவியை உபசரிப்பை ரசிப்பதா என்று புரியாமல் திகைத்தான். அவன் எதிரே அழகு தேவதை போல ஒயிலாக அவள் நடந்து வந்தாள். அவளது கூந்தல் தோளின் மேலே தவழ்ந்திருந்தது. அவளுடைய முதுகு பகுதியை மறித்து தொடைவரை தொங்கியது. புதிய உடையை கையில் வைத்திருந்தாள் அவள். முழங்கால் வரை அவளுடைய பட்டாடை அசைந்தாடியது. அவனை நோக்கி அவள் உடையை வீசியதுதான் விக்கியண்ணனுக்கு சம்மதம் அளிக்கவில்லை. நான் மறைவில் செல்கிறேன், உடையை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய அவளுடைய விழியின் கூர்மையை அவன் உற்று நோக்கிய போது அவள் மேலாடை இல்லாதிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். உடனே திகைத்து விழிகளை மூடி திறப்பதற்குள் அவள் திரும்பி நடந்து மரத்தின் மறைவிலே மறைந்தாள். விக்கியண்ணனுக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் அங்கு நிற்பது உண்மை, எழில் மிகுந்த அணங்கை கண்டதும் உண்மை, அதோ அவள் இடை அசைய நடந்து செல்வதும் மிக மிக உண்மை. வரலாமா? அவளிடமிருந்து குரல் வந்தது. தன்னிலை உணர்ந்த விக்கியண்ணன் பரபரப்புடன் உடுத்திக் கொண்டான். இதோ அவள் வரப்போகிறாள். விக்கியண்ணன் எதிர்பார்த்து நின்றிருந்தான். என்னவென்று குரல் கொடுப்பது? அந்த மங்கை நல்லாளின் பெயர் தெரியவில்லையே. பெண்ணே என்று அழைக்கலாமா? நன்றாக இருக்காது. நேரமாகிக் கொண்டிருக்கிறது. மடுக்கரையின் உச்சிப்பறையை உற்று நோக்கினான். ஆதித்தன் வருகிறானா என்று பார்த்தான். அவனுக்கு ஒரு யோசனையும் தோன்றியது. ஆதித்தனை அழைப்பது போல உரத்த குரல் கொடுப்போம். கோதண்டராமா, கோதண்டராமா என்று விக்கியண்ணன் குரல் எழுப்பினான். ராமா, ராமா என்று மலைச்சாரலும் எதிரொலித்தது. அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. எதிரொலிக்கு எதிரொலியாக சிரிப்பொலி மிக அருகே எழுந்தது. யாரது என்று விக்கியண்ணன் சற்று கடுமையான குரலில் கேட்டான். மரங்களின் மறைவிலிருந்து 2 பெண்கள் வந்தார்கள். விக்கியண்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று முன்பு வனராணி போல தோன்றி மறைந்த அந்த பெண் எங்கே? இந்த வனத்திலே பெண்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறார்களா என்ன? 2 பெண்களும் அவன் அருகே வந்தனர். அவர்களது முகத்தில் குறும்பு சிரிப்பு இருந்தது. நடையிலே அலட்சியம் இருந்தது. கரங்களில் பூங்கொத்தினை வைத்திருந்தார்கள். விக்கியண்ணனுக்கு சீற்றம் பொங்கியது. அவனிடம் இப்போது உடைவாளும் இல்லை. மடுவில் குதிக்கும் போது வாளை கழற்றி தரையில் எறிந்து விட்டான். அவனை அறியாமலே அவனது கரம் இடையருகே சென்றது. யார் நீங்கள் என்று விக்கியண்ணன் பொங்கினான். அந்த பெண்கள் அதற்கு கோபம் கொள்ளவில்லை. மெல்ல சிரித்தார்கள். இது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்றால் வயதில் இளையவளாக இருந்தவள். ஏன், என்ன கேட்கப் போகிறீர்கள்? யார் நீங்கள் என்று கேட்டாள் மற்றவள். நான் தான் முதலில் கேட்டேன். திடீரென வந்த நீங்கள் யார்? விக்கியண்ணனும் சளைக்கவில்லை. ஆதித்தன் உருவம் தெரிகிறதா என்று திரும்பி பார்த்தவாறே கேட்டான். முதலில் கேட்டதால் நாங்கள் முதலில் மறுமொழி சொல்ல வேண்டியது இல்லை. உத்தரவின்றி வந்துவிட்டு எங்களையே கேள்வி கேட்கும் நீங்கள் யார் என்று இளையவள் மீண்டும் கேட்டாள். உத்தரவா? யார் உத்தரவு? உங்களுக்கு தெரியாதா?
இந்த பகுதி எங்கள் இளவரசிக்கு சொந்தமானது. இளவரசிக்கு சொந்தமானதா? அபராஜிதவர்மனுக்கு உரிய நாடென்று எண்ணினேன். நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீர்களே என்று கேட்கும்போது விக்கியண்ணன் குரலில் அந்த கடுமை குறைந்தது. எங்கள் இளவரசியை தவிர எங்களுக்கு வேறு ஒருவரையும் தெரியாது. உங்களுக்கு தெரிந்து கொள்ள அவள் இருந்தால் இளவரசியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரி, உங்கள் இளவரசி எங்கேதான் இருக்கிறார்? அருவிக்கரை மாளிகையில். அருவிக்கரை மாளிகை அது எங்கே இருக்கிறது? அங்கே உங்களை அழைத்துச் செல்லத்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். யார் அழைத்து வர சொன்னார்கள்? மாளிகையின் அதிகாரி. இந்த பகுதியில் அந்நியர் யாரும் பிரவேசிக்க கூடாது. நீங்கள் உத்தரவின்றி நுழைந்ததால் உங்களுக்கு தண்டனை தர அழைத்து வர சொன்னார். இதை கேட்ட விக்கியண்ணன் அலட்சியமாக சிரித்தானே தவிர அவன் உள்ளத்தில் ஒருவித சோர்வு ஏற்பட்டது. கங்க நாட்டு இளவரசரான விக்கியண்ணன் ஆதித்தனுக்கு நெருங்கிய நண்பனானதால் பல்லவ நாட்டை சுற்றி பார்க்க வர சம்மதித்தான். அவ்வாறு வந்ததால் ஏற்படும் திடுக்கிடும் சம்பவங்களை வீரன் என்ற முறையிலே சந்திக்க சித்தமாக இருந்தாலும் கூட பெண்கள் அழைத்து செல்வது கௌரவ குறைவாக தோன்றியது. அருவியில் நீந்திய அழகி தனக்கு ஆடை அளித்துவிட்டு எங்கு சென்று விட்டாள் என்பதும் அவனுக்கு புரியாத மர்மமாக இருந்தது. ஆதித்தனை காணவில்லை. அவனுக்கு வேறு என்ன நேர்ந்ததோ, எப்போது சந்திக்க முடியுமோ என்ற கவலைகளும் அவனது மனதில் எழுந்தன. மீண்டும் மடுவிலே குதித்து நீந்தி மறுகரைக்கு சென்றுவிட்டால் என்ன என்றும் எண்ணினான். ஐயா, மீண்டும் இந்த அருவியில் குதித்து நீந்தி எதிர்கரைக்கு சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் என்றாள் அந்த இளையவள். விக்கியண்ணனுக்கு ஏற்பட்ட கோபத்திற்கு அளவே இல்லை. என் வாளை அங்கே வைத்து விட்டேன். இல்லாவிடில் இப்படி சொல்லிய உங்களிடம் நான் லட்சுமணனாக மாறிவிடுவேன் என்று சீறினான். அதற்கும் பெண்கள் கோபப்படவில்லை, நகைத்தார்கள். லட்சுமணன் நாக்கை அறுத்ததாக கேள்விப்படவில்லை நாங்கள். அத்துடன் நிராயுதபாணியாக உள்ளவர்களை தாக்கும் வழக்கமும் எங்களிடம் இல்லை. தப்பிச் செல்ல முயன்றால் தடுப்போம், அவ்வளவுதான் என்றாள் வயதில் மூத்தவள். விக்கியண்ணன் முகம் சிவந்தது. நீங்கள் யார் என்று மீண்டும் கேட்டான். நாங்கள் தான் சொல்லிவிட்டோமே, நீங்கள் தான் சொல்லவில்லை. இரண்டாவது குற்றமும் செய்கிறீர்கள் என்றாள் இளையவள். இரண்டாவது குற்றமா? அப்படியென்றால் முதல் குற்றம்? உத்தரவின்றி வந்தது. இரண்டாவது குற்றம் எங்களை எதிர்த்து பேசுவது. மூன்றாவது குற்றம் ஒன்றும் தங்கள் மீது சுமத்த முடியும். இங்கே இருந்து தப்பி ஓட பார்ப்பது என்று இளையவள் கூறும்போது அதிகாரமில்லை, ஆனால் குறும்பு சிரிப்பு அந்த உதடுகளில் தவழ்ந்தது. நாம் கங்க நாட்டு இளவரசன் என்பதை சொல்லி விடுவோமா என்று ஒரு கணம் விக்கியண்ணன் சிந்தித்தான். அவசரப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் அவனுக்கு தோன்றாமல் இல்லை. உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மாளிகை அதிகாரி என்று சொன்னீர்களே, அவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கம்பீரமாக கூறினான் விக்கியண்ணன். இரு பெண்களும் தங்களுடன் வருமாறு சைகை செய்தார்கள். பிறகு அவர்கள் முன்னால் செல்ல விக்கியண்ணன் அவர்களை தொடர்ந்தான். போகும்போது, என்னை பின்தங்க விட்டு இப்படி முன் செல்கிறீர்களே, நான் இப்படியே ஓடிவிட மாட்டேனா என்று கேட்டான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று திரும்பி பாராமலேயே அவர்கள் சொன்னார்கள். செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு மிக லாபகமாக அவர்கள் செல்வதைக்கான விக்கியண்ணனுக்கு வியப்பாக இருந்தது. இயற்கை கண்ணி இன்ப நடனம் புரியும் இந்த சூழலில் அழகிய மாளிகையை அமைத்து வாழும் இளவரசியை உடனே பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆவல் ஏற்பட்டது. மாளிகை வெகு தூரத்தில் இருக்கிறதா? இல்லை இல்லை, இதோ வந்து விட்டது. களைப்பாய் இருக்கிறதா? தங்களுக்கு உணவு அளித்துவிட்டே மாளிகை அதிகாரியிடம் அழைத்து செல்வோம் என்று சொன்னதை கேட்ட விக்கியண்ணனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏன் சிரிக்கிறீர்கள்? திரும்பி பாராமல் நடந்தவாறே அந்த மூத்தவள் கேட்டாள். குற்றவாளிக்கு இவ்வளவு மரியாதை என்று நினைக்கும் போது சிரிப்பு வந்தது. அது எங்கள் பண்பு. சரி, இப்போதாவது சொல்லலாமா நீங்கள் யார் என்று? இதற்குள் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேனே. இளவரசியின் தோழிகள் நாங்கள் என்று சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சொன்னாள் அந்த இளையவள். எங்கள் இளவரசி அவ்வப்போது
இந்த மலைச்சாரல் மாளிகைக்கு வந்து தங்குவார்கள். கொற்றவை கோயில் இங்கே இருக்கிறது. இளவரசி விரதம் அனுசரிக்கும் நாள்களில் வேற்று மனிதர்களை பார்க்க மாட்டார்கள். அப்படி பார்த்துவிட்டால் விரத பங்கம் ஏற்படும். மீண்டும் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் தான் இங்கே மிக கடுமையான கட்டுப்பாடு என்று கூறினாள். இளவரசியை குறித்த செய்தி அறிய விக்கி அண்ணனுக்கு மிகுந்த ஆவல் ஏற்பட்டது. குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கித்தர அழைத்து செல்லும் தான் கேட்கும் கேள்விகளுக்கு இளவரசியின் பணிப்பெண்கள் தக்க மறுமொழி கூறுவார்களா என்பது தெரியவில்லை. என்றாலும் அந்த இளவரசி யார்? அபராஜிதவர்மனுக்கு உறவினலா? ஆதித்தன் அறிந்திருப்பாரா என்ற எண்ணங்கள் விக்கி அண்ணனின் மனதில் கேள்விகளாக புகுந்தன. மரங்கள் அடர்ந்த அந்த கானக பகுதியில் அந்த சிறிய மாளிகை மிக கம்பீரமாக காட்சியளித்தது. பல ஆண்டுகளாக அந்த மாளிகை அங்கே திகழ்வதால் பழமையின் சின்னமாக தோன்றியது. கருங்கல் தூணுடன் சேர்ந்து செங்கற்களும் சேர்ந்து கட்டப்பட்ட மாளிகை வாயிலில் சிங்கத்தின் சிற்பம் கர்ஜிக்கும் நிலையில் விளங்கியது. மாளிகையின் முன்கூடத்தில் உள்ள இருக்கையில் அமருமாறு அந்த பணிப்பெண்கள் கூறிவிட்டு உள்ளே சென்றனர். இளையவள் ஒரு சிறு தட்டில் உணவும் ஒரு குவளையில் கேழ்வரகு கூழும் கொண்டு வந்தாள். பசியாறிய பிறகு அதிகாரியை பார்க்கலாம் என்றாள் அவள். விக்கி அண்ணன் உணவு தட்டை வாங்கிக் கொள்ளவில்லை. இல்லை இல்லை, முதலில் அதிகாரியை பார்க்க வேண்டும். நேரத்தை நான் இங்கே வீணே கழிக்க முடியாது. எனக்கு பல முக்கியமான பணிகள் இருக்கின்றன. என் நண்பனை வேற சந்தித்தாக வேண்டும். உடனே அதிகாரியை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றான். அவனுடைய பேச்சில் இருந்த கண்டிப்பையும் அவன் விழிகள் அதையே பிரதிபலிப்பதையும் கண்ட இளையவள் உள்ளே சென்றாள். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தாள். வாருங்கள், அதிகாரி அழைக்கிறார் என்று கூறி அழைத்து சென்றாள் அவள். நடுக்கூடம் ஒன்றை கடந்தவுடன் மேல் மாடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் ஏறியவுடன் மேல் மாடத்தில் விசாலமான கூடம் இருந்தது. அதில் ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. நறுமண புகை எங்கும் சூழ்ந்திருந்தது. கூடத்தின் வலப்புறத்தே ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் மரக்கதவுகள் சித்திர வேலைப்பாடுகளுடன் திகழ்ந்தன. இளையவள் மெல்ல கதவை தட்டினாள். பிறகு சிறு சிறு மணிகள் ஒலிக்க கதவை திறந்தாள். விக்கி அண்ணன் அந்த அறைக்குள் கம்பீரமாக நுழைந்தான். மஞ்சத்திலே ஒயிலாக சாய்ந்து கொண்டிருந்த அந்த அழகியை கண்டவுடன் அவன் திடுக்கிட்டான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.